என் தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு 6 பேரின் பெயரை சொல்ல வந்திருக்கிறேன். நான் சொல்லக்கூடிய இந்த 6 பேரினுடைய பெயரையும் நீ கவனமாக கேட்டு, இதில் எந்த 2 பேர் மிகவும் ஆக்ரோஷமான ஒரு செயலை செய்யக்கூடியவர்கள் என்பதை நீயாகவே கண்டுபிடித்து விடலாம். இருந்தாலும் இந்த கருப்பன் அவர்களின் பெயரையும் உனக்கு சொல்லி நான் என்னவென்று விளக்கம் தந்துவிட எண்ணுகிறேன். என் குழந்தையே, எதுவும் புரியாதது போல இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றவர்கள் அதிகமான பேர் நாடகத்தை தான் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் தெரிந்தும் வேண்டுமென்றே சில காரியங்களை செய்யக்கூடிய மனிதர்களையும் நீ கண்கூடாக கண்டு கொண்டுதான் இருக்கின்றாய். வாழ்க்கை இவர்களை எல்லாம் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக நீ பிழைத்து கொண்டிருக்கின்றாய் என்றுதான் அர்த்தம். இது போன்ற விஷயங்களில் இருந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். இவர்களை என்னவென்று அறியாமல் இருந்திருந்தால் உன் வாழ்க்கை உனக்கு எப்போதும் கேள்விக்குறியாக தான் மாறியிருக்கும். ஆனால் இவர்களை பற்றிய விஷயங்கள் உனக்கு இப்போதே தெரிய தொடங்கும் போது நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கை செல்லக்கூடிய தூரம் அதிகமாக இருக்கிறதல்லவா, அதில் உனக்கான சந்தோஷங்கள் உறுதியாக உனக்கு கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. உன் அப்பன் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் நடந்தவையும் இனி நடக்கக்கூடியவையும் நடந்து கொண்டிருப்பது என்னவென்பதையும் உனக்கே தெரியும். நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதையும் நான் உனக்கு ஒவ்வொரு முறையும் விளக்கி சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நேற்று நடந்த விஷயம் நீ முழுமையாக அறிந்திருக்கவில்லை என்பதுதான் மிகவும் கஷ்டமான காரியம் அல்லவா. நடந்து முடிந்த விஷயங்கள் அதற்கு காரணமானவர்களை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் இப்படியே விட்டுவிட முடியுமா? உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று எதுவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. உன்னோடு நான் இருக்கும் இந்த நாள் வரையிலும் என் குழந்தை நீ எதற்காகவும் நீ கலங்கி விடாதே. உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரங்களில் எப்போதும் என் பிள்ளை எதை நினைத்தும் வேதனை படாதே. உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கான நான் உன்னை வழி நடத்தி கொண்டே இருப்பேன். எத்தனை பேர் உனக்கு கெடுதலை செய்தாலும் அவர்களின் பெயரை நான் உனக்கு அடையாளப்படுத்தி கொடுத்து கொண்டே இருப்பேன் அல்லவா. இவர்களை நீ தெரிந்து இவர்கள் யார் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயங்களையும் கொடுத்துவிடும். இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை மாற்றங்களையும் கொடுத்துவிடும். உனக்கான நம்பிக்கை கொடுத்து உனக்கான நல்ல நேரத்தையும் கொடுத்து எப்போதும் இந்த வாழ்க்கையானது உனக்கான பேரதிசயங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து கொடுத்து நிறுத்திவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா. நான் உனக்கான வாழ்க்கையை ஒன்று சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைத்து விட நினைக்கிறேன். உனக்கான சந்தோஷத்தை எப்போதும் நான் உன்னிடமே கொடுக்க எண்ணுகிறேன். இது போன்ற மனிதர்களை எத்தனை பேர் உன் வாழ்க்கையில் வந்திருந்தாலும், எத்தனை பேர் உனக்கான கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும், இவர்கள் எல்லோருமே உன்னை பதம் பார்க்க நினைத்திருந்தாலும், நீ உன் வாழ்க்கையை நிச்சயமாக என் பிள்ளை வாழத்தான் போகிறோம் என்று நிமிர்ந்து நிற்கின்றாய் அல்லவா. நிச்சயமாக அது உனக்கான அதிசயத்தை இனிமேல் உன் கண் முன்னால் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. எத்தனை பேர் உனக்கு எத்தனை செய்வினைகளை செய்திருந்தாலும் அதிலிருந்து அதையெல்லாம் தோள் தூக்கி இந்த கருப்பன் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். உன்னுடைய மனது எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அது உன்னை வந்து சேரும் என்று நான் பல முறை உனக்கு சொல்லி இருக்கிறேன். இப்படிதான் நடக்கிறது, இதுவாக தான் நம் வாழ்க்கை இருக்கிறது என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கும் பட்சத்தில் இப்படியாக தான் இந்த வாழ்க்கை உனக்கு நடக்கிறது என்று நீ எண்ணிக்கொண்டே இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு துன்பத்தை தான் தந்து கொண்டே இருக்கும். மேலும்
மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை தான் தந்து கொண்டே இருக்கும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி நீ பேரதிசயத்தை காணப்போகிறாய் என்று நினைத்து விட்டால், இவர்கள் செய்வது எல்லாம் அவர்களுக்கே செல்லட்டும் என்று நீ எண்ணிவிட்டால், நிச்சயமாக இதனால் உனக்கு எந்த பாதிப்புகளும் ஒருபோதும் ஏற்பட போவது கிடையாது. உன்னை சுற்றி வரும்போது இவர்களுடைய எண்ணங்கள் உன்னால் அறிந்திருக்க முடியாது. ஆனால் இப்போது இவர்களை பற்றி நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இவர்கள் யார் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொருவரும் உன் முன்னால் நின்று வேண்டுமென்றே உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் இதனால் வரையிலும் உன்னை பாடாய் படுத்தி எடுத்ததெல்லாம் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் நீ சரியாகவே தெரிந்து கொள்வாய் அல்லவா? உனக்கே உனக்காக இந்த வாழ்க்கை தரக்கூடிய அத்தனை அற்புதங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்திடுவாய் அல்லவா? உன்னோடு நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் அவ்வளவு எளிதில் கலங்கிவிட வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ சற்றென்று மனமுடைந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. கருப்பன் சொல்கின்ற இந்த 6 பேரும் ஒன்றாக கூட்டு சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை அளிப்பதற்கான பல சதிகளை தீட்டியவர்கள். இவர்கள் தீட்டிய திட்டங்களை 2 பேர் சேர்ந்து அதனை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன சொல்லை அவர்கள் அப்படியே கேட்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த 6 பேரில் இந்த 2 பேரினுடைய செயல்பாடுகள் எப்போதுமே உனக்கு எதிராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இவர்கள் தெளிவாக கணித்து கொண்டு இருக்கிறார்கள். இதிலும் குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன தெரியுமா? இந்த 2 பேரும் அதிகமான நெருக்கத்தோடு உன்னோடு இத்தனை காலமும் பழகி கொண்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மையும் கூட. ஏனென்றால் ஒருவரோடு நெருங்கி பழகி அவர்களை பற்றி அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அவர்களை எளிதாக வீழ்த்திவிட முடியும். என்னை பற்றி உனக்கு எந்த விஷயமும் தெரியவில்லை என்றால் என்னை நெருங்குவது மிகவும் கடினமான காரியம் அல்லவா? அதுபோலதான் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் போது உன்னோடு இருந்து உன்னை பற்றி அத்தனை விஷயங்களையும் இவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் என்னும் போது இவையெல்லாம் எப்போதுமே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கத்தான் செய்யும். எப்போதுமே உனக்கு வேதனைகளை கொடுக்கத்தானே செய்யும். நீயோ யார் என்ன கேட்டாலும் அவளுக்கெல்லாம் அப்படியே ஒப்பித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அத்தனை விஷயமும் அவரிடத்தில் மறைக்காமல் சொல்லிவிடுகிறாய். எல்லாவற்றையும் ஓரிடத்தில் சொல்லிவிட்டால் உன் மனபாரம் குறைந்து விட்டதாக நீ நினைக்கிறாய் அல்லவா? ஆனால் பிரச்சனைகள் இதற்கு பிறகுதான் ஆரம்பிக்கப் போகிறது என்பதையும் நீ மறந்து விட்டாய் அல்லவா? இந்த பிரச்சனையெல்லாம் மீண்டும் சந்திக்க போகின்ற நேரம் இனிமேல் தான் வருகிறது என்பதையும், நீ செய்த காரியம் இன்று உனக்கே எதிராக வந்து நிற்கிறது என்பதையும், எங்கே அடித்தால் உனக்கு வலிக்கும் என்பதும் அவர்களுக்கு தான் நன்றாக தெரியும். அதனால்தான் அந்த இடத்தை அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். இவர்களின் எண்ணங்கள் என்ன தெரியுமா? எப்படியாவது இந்த வாழ்க்கையை உனக்கு மிகுந்த வேதனைகளை கொடுத்தும் மிகுந்த துன்பங்களை கொடுத்தும் உன்னை காயப்படுத்தி விட வேண்டும் என்றும், எந்த சூழ்நிலையிலும் உன்னை வாழ விட்டு விடக்கூடாது என்றும், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற சிறுபிள்ளை முதல் இங்கு வேதனைப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. இதையெல்லாம் நடத்திவிட அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? அதுதான் செய்வினைகள். செய்வினைகள் என்றால் மந்திர தந்திரங்களோ மற்றவர்களை வைத்து தீய விஷயங்களை உன் மீது ஏவி விடுவதோ இல்லை. இது என்ன தெரியுமா? என் குழந்தையே, இவர்கள் இதையெல்லாம் செய்வதற்கான தகுதியுடையவர்களும் கிடையாது. பணத்தை செலவு செய்ய இவர்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். எப்படியாவது இதை நடத்திவிட வேண்டும் என்பது இவர்களின் எண்ணமாக இருந்துவிட்டால் எந்த எல்லைக்கும் செல்லலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள். அதனால் இவர்களை தேர்ந்தெடுத்த விஷயம் உன் குடும்பத்தில் இருக்கின்ற நல்லபடியாக இவர்களோடு பேசுவரிடத்தில்
தேவையில்லாத விஷயங்களையும் ஒருவரை பற்றி ஒருவரிடம் தவறாக சொல்லி அங்கு குழப்பத்தை ஏற்படுத்தி எப்போதும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் உருவாக்கி அதில் இன்பத்தை காண நினைத்து விட்டதான் இது போன்ற வினைகளை இவர்கள் செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். அதில் அவர்களுக்கு பலன்களும் கிடைக்க தொடங்கியிருக்கின்றது. அதில் அவர்களுக்கு பலவிதமான விஷயங்களும் நடக்க தொடங்கியிருக்கிறது. என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதையெல்லாம் என் குழந்தை நீ எதிர்பார்த்து நிற்கும் போது உனக்கான நன்மைகள் எப்போதும் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரும் என்பதுதான் உண்மை. அதனால் இனி எந்த நிலையிலும் எதையும் எண்ணி என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருப்பதையெல்லாம் நிறுத்திவிட்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொண்டு நல்லபடியாக வாழ பழகு. இந்த கருப்பன் சொன்னது போல இவர்களின் பெயர்கள் நான் சொல்லிவிட்டேன். ஆனால் இவர்கள் உன் குடும்பத்தில் ஏற்படுத்தியிருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும். இத்தனை நாளும் எந்த விஷயத்தை பயன்படுத்தி இவர்கள் உன் குடும்பத்தில் சூழ்ச்சிகளை ஏற்படுத்தினார்கள் என்பதையும் புரிந்து கொள்வாய். முதலில் அந்த 2 பேர் நெருக்கமான உன் குடும்பத்தோடு இருந்து கொண்டிருந்த அந்த 2 பேரின் முதல் எழுத்தையும் சொல்கிறேன். அந்த வரிசையில் எந்த எழுத்தாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நான் சா என்ற எழுத்தை சொல்கிறேன் என்றார். சா வரிசையில் உள்ள ஏதாவது ஒரு எழுத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற முதல் எழுத்தாக இவரின் பெயர்கள் இருக்கலாம். அப்படியானால் நான் சொல்ல வந்திருக்கிற முதல் எழுத்தானது சா, 2வது எழுத்து கா. இந்த 2 பேர்களையும் கொண்டவர்கள்தான் உன்னோடு குடும்பத்தோடு நெருக்கமான பழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் அதிகம். எப்படியாவது இந்த குடும்பத்தின் ஒற்றுமையை கலைத்துவிட வேண்டும் என்பதில் இவர்கள் மிகவும் ஆக்ரோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இவர்களோடு சேர்ந்தவரின் பெயரையும் உனக்கு சொல்ல வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, ஆ என்ற எழுத்து, தா என்ற எழுத்து, வா என்ற எழுத்து, இத்தோடு மட்டுமல்ல சேர்ந்து பா என்ற எழுத்தும். இப்போது மொத்தம் 6 பேரின் பெயரை உனக்கு சொல்லி இருக்கிறேன். இதில் ஒவ்வொருவரும் இருவரோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவரின் பெயர்கள் இதற்குள் அடங்கி இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? என் குழந்தையே, இப்படியாக இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு சொல்லும் போது இனியாவது என்ன நடந்தாலும், வாழ்க்கையில் ஏற்றம் வந்தாலும் இரக்கம் வந்தாலும் யாரிடமும் அதனை பகிர்ந்து கொள்ளாதே. அதிலும் குறிப்பாக வேண்டுமென்றே உனக்கு இருக்கின்ற கஷ்டங்களை தெரிந்து கொள்வ ஆர்வத்தோடு வருகின்றவரிடத்தில் இந்த விஷயங்களை எல்லாம் ஒருபோதும் நீ பகிர்ந்து கொள்ளாதே. இதனால் உனக்கு பிரச்சனைகள் வருவதோடு மட்டுமல்லாமல் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிடும். உனக்கே உன் வாழ்க்கை மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விடும். உனக்கே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களின் மீது எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாமல் போய்விடும். இனியாவது உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள எப்போதும் தயாராக இருந்து கொண்டே இரு. உனக்கு நடந்ததை எல்லாம் நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டால் அதுவே போதுமல்லவா? இனி என்னாலும் உனக்கு சந்தோஷம் உன் வாழ்க்கையில் தாண்டவமாட வேண்டும். அருப்பன் ஆக்ரோஷமாக ஒரு வீட்டில் இறங்கிவிட்டேன் என்றால் அங்கு இருக்கின்ற அத்தனை துரோகங்களையும் ஒரே நாளில் நான் முறியடித்து விடுவேன். நான் இப்போது உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றேன். இது போன்ற செயல்கள் நடக்கிறது, நீ இந்த தவறுகளை செய்து விடாதே என்று ஒருவேளை இந்த தவறுகளை நீ செய்துவிட்டு என்னிடத்தில் வந்தாயானால் நிச்சயமாக இந்த கருப்பன் என்னவென்று நான் கண்டுகொள்ள மாட்டேன். தெரிந்த பிறகும் அதே தவறை செய்யக்கூடாது. பேசுவதற்கு நமக்கு யாராவது கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் எதையுமே சொல்லி கொண்டிருக்க கூடாது.
அதுவெல்லாம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த பாதிப்பை உனக்கு உருவாக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. மிகுந்த மனவேதனையை நிச்சயமாக உருவாக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நம்மோடு இருக்கின்ற இந்த நாட்கள் இனி எப்போதுமே உனக்கு பேரின்பத்தை கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த கருப்பன் ஆசைப்படுகிறேன். தேவையில்லாத எண்ணங்களோடு இந்த மனிதர்கள் செய்கின்ற விஷயங்களுக்கு நீயும் உட்பட்டு நடப்பாயானால் எந்த தெய்வத்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது என்பதை நீ புரிந்து கொள். இந்த நொடி முதல் உனக்கான ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை நழுவ விடாமல் நீ உன் வெற்றியை நோக்கி பயணப்பட்டு இடைஞ்சலை கொடுப்பவர்கள் தானே இந்த வாழ்க்கையில் தனக்கான வேதனைகளை அடைந்து விடுவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. அவர்கள்தான் அவர்களுக்கே செய்வினைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீ உணர்ந்துவிட்டு நீயாக அத்தனை விஷயங்களிலும் இருந்து விலகி சென்று விடு. தானாகவே உனக்கு பேரதிசயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? தானாகவே உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளும் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? நல்ல நேரம், நல்லதொரு திருப்பம் இனி எந்த நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். என் தங்க பிள்ளையே, அந்த அளவிற்கு நீ நடந்து கொண்டிருக்கின்றாய். எதை சொன்னாலும் நம்ப முடியும் என்றால் உன்னை ஏமாற்றுவது எளிதல்லவா? என் குழந்தையே, நீ இப்போது என்ன நினைக்கிறாய் என்று தெரியுமா? நான் இப்படி இருப்பதனால் தான் கருப்பா நீயும் என்னை நீ ஏமாற்றுகின்றாயா? அதை கொடுக்கிறேன் இதை கொடுக்கிறேன் என்று சொல்லியும் நீயும் என்னை ஏமாற்றிக் கொள்கிறாயா என்று என் குழந்தை கேட்கின்றேயா? என் குழந்தையே, உன்னை பற்றி அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு உணர்த்துவேன். உன் அப்பன் கருப்பன் நான் அல்லவா? அதனால் தான் எந்த நேரத்திலும் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் அல்லவா? இந்த நேரம் உனக்கு தேவை நம்பிக்கை, இந்த நேரம் உனக்கு தேவை நல்லதொரு ஆறுதல். அதுவும் இந்த இடத்திலிருந்து, இந்த மனிதரிடத்திலிருந்து கிடைக்கின்ற போலியான ஆறுதல் கிடையாது. அதனால் தான் உன் அப்பன் கருப்பன் எதையுமே உன் முன்னால் நின்று உனக்கு வெளிப்படுத்த முயற்சி செய்கிறேன். எந்த ஒரு விஷயத்துமே இந்த வாழ்க்கையில் உன் முன்னால் நின்று உனக்கு தந்துவிட நான் எண்ணுகின்றேன். அத்தனையும் தாண்டி உனக்கு என்னவாக மாறும் என்பதையும் எதுவாக மாறும் என்பதையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளும் போது இந்த வாழ்க்கை உனக்கென்று என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து உனக்கான மாற்றங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கை சரியாக உருவாக்கி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. எதிர்பாராதது எல்லாவற்றையும் உன் அப்பன் கருப்பன் முன்னின்று உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதையும் அத்தனை விஷயங்களையும் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து நீ எப்போதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனால் மட்டும்தான் இந்த கருப்பன் நான் உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் சரிவர செய்து கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி வருகின்ற நேரங்களில் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, இப்போது மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் பெருமகிழ்ச்சி படுத்தட்டும். உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் இனிமேல் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுக்கட்டும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். இனி எதற்குமே என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையை பற்றி கவலை வேண்டாம். அப்பேற்பட்ட ஒருவரை தான் இந்த கருப்பன் அழைத்து வந்திருக்கிறேன் என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, இந்த விஷயத்தை நான் உனக்கு எப்போதுமே சரியாக தான் தெளிவுபடுத்த நினைக்கிறேன். இந்த விஷயத்தை எப்போதுமே நான் சரியாக தான் உனக்கு உணர்த்திவிட வேண்டும் என்று எண்ணுகின்றேன். உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களும் எப்போதும் இந்த கருப்பனின் அன்போடும் ஆசிகளோடும் உன்னை வந்து சேரும் என்பதை நீ மறந்து விடாதே.
இந்த நிலையிலும் கூட என் பிள்ளை நீ படுகின்ற இந்த கஷ்டத்திலும் கூட இன்னும் உனக்கு இப்படி ஒரு விஷயத்தை இவள் செய்ய நினைக்கிறாள் என்றார். நிச்சயமாக இன்றே உன் அப்பன் என் மூலமாக அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் தருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கும்போது இந்த கருப்பனின் கண்களே கலங்கி போய்தான் இருக்கின்றது. இப்படியும் ஒருவர் இருவர் என்று வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்க முடியுமா? இந்த நிலைமையில் நீ இருந்துவிட பிறகும் கூட உன்னை விட இவர்களுக்கு மனதில்லையே. அப்படியானால் அங்கு என்ன நடக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த கருப்பன் முடிவெடுத்து வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டேன் அல்லவா? என் பிள்ளையை நீ ஒரு தவறு செய்திருந்தாலோ அல்லது ஒரு துரோகத்தை செய்திருந்தாலோ, யாருக்காவது கெடுதலை நடத்திவிட ஒன்றும் தெரியாதது போல நீ இருந்து கொண்டிருந்தாலோ அது வேறு. ஆனால் யாருக்கும் எந்த ஒரு வஞ்சகத்தையும் செய்யாத என் பிள்ளை நீ, யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாத பிள்ளை நீ, மற்றவர்களுக்கு நல்லதை மட்டும் நினைக்கின்ற என் பிள்ளை நீ, தனக்கு இல்லை என்றாலும் கூட இன்னொருவர் கேட்டால் அதை கொடுத்து விட்டு செல்கின்ற குழந்தை, இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்ட ஒரு குழந்தை. உனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்வதற்கு இவர்கள் புறப்பட்டிருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது இந்த கருப்பனுக்கு அது மிகுந்த மனவேதனையை கொடுத்திருக்கின்றது. உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டேன் என்றார். அதன் பிறகு சற்று மன ஆறுதல் அடைவேன். ஏன் தெரியுமா? உன்னை சுற்றி இருக்கின்ற இவர்களை நீ எப்படியெல்லாமோ புரிந்து வைத்திருக்க வேண்டியது. ஆனால் நீ ஒன்றும் தெரியாமல் இவர்களை நல்லவர்கள் என்று நம்பி ஏமாந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இப்படிப்பட்டவர்கள் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே உனக்கு பிரச்சனைகளை தர தொடங்கிவிட்டார்கள். இனியும் இவர்களை நம்பி கொண்டிருந்தால் நிச்சயமாக உனக்கு தான் கஷ்டம் என்பதை முதலில் நீ புரிந்துகொள். நீதான் மிகுந்த வேதனையை இவர்கள் மூலமாக அனுபவிப்பாய் என்பதையும் முதலில் நீ தெரிந்து கொண்டால் போதும். உன் வாழ்க்கையில் வேண்டுமென்றே துன்பங்களை கொடுக்க இவர்கள் துணிந்திருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை இந்த கருப்பன் இவர்களை கண்டு கொண்டவுடன் உன்னை தேடி வந்து என் பிள்ளை சற்று கவனமாக இறங்க சொல்ல நினைத்து ஓடிக்கொண்டு வந்திருக்கிறேன். உன் அப்பன் கருப்பன் நினைத்த விஷயத்தை நினைத்த அந்திரத்தில் உன் வாழ்க்கையில் சாதித்து கொடுப்பவன், இவர்களையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவன் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என் பிள்ளையே, சற்றென்று நாம் ஒருவருக்கு தண்டனை விலை வழங்கிவிட முடியும். ஆனால் அதனால் என்ன பலன் இருக்கிறது என்பதையும், ஒருவரை நாம் தண்டிப்பதனால் நமக்கு என்ன கிடைத்துவிட முடியும் என்பதையும் நீ யோசிக்க வேண்டும் அல்லையா? என் குழந்தையே, நல்ல நாளிலே யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்ய நினைக்காத உன் மனது இப்போது மட்டும் என்ன கஷ்டங்களை கொடுத்துவிடவா சொல்ல போகிறது? அதனால் இதையெல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணரும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் கருப்பன் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்காக இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதையும் எது கொடுக்கும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் வந்துவிட்டால் இது போன்ற மனிதர்களின் ஆட்டங்கள் எல்லாம் தானாகவே அடங்கிவிடும். அதற்கான பாடம் அவர்கள் வாழ்க்கையே அவர்களுக்கு கொடுத்து விடும் அல்லவா என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.